எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். தான் தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு மூவியா இருந்துச்சு. தெரியல பீயிங் அ விமன் அப்படி ஃபீல் ஆச்சு. ஆனா தப்பிச்சு வந்துருவான் வைஃப் கிட்ட. ஆனா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒண்ணுமே ஒரு பேசிக்கான விஷயம் கூட கிடைக்கும். Complete the whole. I could say it was like we cannot I was expecting that a child will like yeah. இப்போ வாழை மாதிரி படம்லாம் நம்ம அதோட டேக் அவே பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி தான் இதுவும் இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எமோஷனா இருக்கட்டும், ஸோ அந்த சீன் பிளேவா இருக்கட்டும், அதே மாரி ஜாக்கலின் காமிச்சது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஜாக்கலின் படம் ஃபுல்லுமே அப்படிதான் இருந்தது. பட் இந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த கஷ்டத்தை நம்ம படாத வரைக்கும் அது தெரியாது. ஸோ ரோடு போட்டு கொடுத்த அந்த மக்களுக்கு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் கம்ப்ளீட்லி செமையா இருந்துச்சு. எல்லாருமே 100% பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். அண்ட் படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும்ல எல்லாரும் எவ்வளோ அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஃபீமேல் லீட், மேல் லீட் 2 பேரும் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட கேரக்டர்ஸை வந்து வெளில எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். ஸோ யா, ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு, ரொம்ப ட்ராமடைசிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு நைட் நான் தூங்குவேனான்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ரொம்ப ட்ராமடைசிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி சோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் சம்திங் இட் ஹேஸ் டு ரீச் அ லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா ரியல் ஸ்டோரியில என்ன நடந்திருக்கோ அதுதானே இங்க நடக்கும். ஸோ அதனால காப்பாத்தல. கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் யா, இப்போ இந்நேரத்துக்கு அந்த ஒரு ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. கவர்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்காகவே இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காகவே வந்து இந்த படத்தை எடுத்து எல்லாருக்கும் இட் ஹாஸ் டு ரீச் எவ்ரிஒன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒரு வாட்டியாச்சும் தியேட்டர்ல பாருங்க. இட் இஸ் ரியலி வொர்த் வாட்சிங். யா, யா, நான் வந்து 20 minutes once அழுதுட்டே தான் இருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா ஆக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுதான் தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு மூவியா இருந்துச்சு. தெரியல பீயிங் அ விமன் அப்படி ஃபீல் ஆச்சா என்னட்டு. பட் த ஸ்டோரி வாஸ் வெரி நைஸ். யா, எனக்கு வந்து படத்துல ரொம்ப மனசு ஏங்குச்சு குழந்தை வந்து காப்பாத்திடுவாங்கன்னு. ஆனா ஒரு விதமா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எல்லா படத்துலயும் காமிக்கிற மாதிரி திடீர்னு குழந்தைக்கு உயிர் வராம அப்படிலாம் காமிக்காம நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. படம் ரொம்பவே டீப்பா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இப்படி ஒரு ரியலிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பீப்புள் லிவிங் தேர். ஒரு ஹெல்ப்பே இல்லாத இடத்துலேருந்து அங்கே வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கறது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட டார்க் சைட் தெரிஞ்சுது. ஒரு ஹெல்ப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. படம் ரொம்பவே நான் நினச்சேன் அந்த காலத்துலலாம் ஹெல்ப்பே இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க. இந்த படத்தை பார்த்தப்போ தான் இன்னுமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என் அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பெற்றுப்பாங்க. ஆனால் ஹெல்ப்பே இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு ரோடு கூட போடலன்னு சொல்லிட்டு தான் அங்கே வாழறான். அதாச்சும் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அதுக்கு அங்கே இருக்க போலீஸே அவனை போய் அப்படி அடிச்சு கொல்ற அளவுக்கு போயிடுவான். கடைசியில் ஆனால் தப்பிச்சு வந்துடுவான் வைஃப் கிட்ட. ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒன்றுமே ஒரு பேசிக்கான விஷயம் கூட கிடைக்காம இருக்கு. நமக்கு இங்கே வாழறோம், நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு பேசிக் ரைட் கூட அவங்களுக்கு கிடைக்காம இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன், திடீர்னு அப்பா வந்து கையில் குழந்தைய தூக்கினோடனே குழந்தைக்கு உயிர் வந்துடும் அப்படிதான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கூட பாரு அப்பா தொட்டோடனே உயிர் வந்துடும். ஆனால் குழந்தை செத்துரும். ஆனால் ஐ திங்க் தட் இஸ் மோர் என்ன சொல்றது, ஒரு நல்ல வே ஆஃப் ரெப்ரசன்டிங் த ரியாலிட்டி. ஏன்னா எப்படி குறைக்க முடியும், ஒரு ஹெல்ப்பே இல்லை. டாக்டர்ஸ் கூட ஒரு டாக்டர் வரக்கூட மாட்டாங்க.
அந்த அந்த சுச்சுவேஷனில் அம்மாவோட உயிரை காப்பாற்றினதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு குழந்தை செத்துருச்சுன்னு தெரியும், ஆனால் உடனே அவன் ஒய்ஃப் கிட்ட தான் போவான். அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நிறைய சீன்லாம் எழுதிட்டு இருந்தேன். சொசைட்டிக்கு ஒரு அந்த மக்களுடைய ஒரு அவல நிலை வந்து தெரிய வைக்கிற மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டா த ஹோல் மூவி அப்படிதான் இருந்தது, உருக்கமா இருந்தது. ஆமா. Say that even each film, each scene is so boring. We can't say that because each and every scene had a mystery, and it was so beautifully seen. Each and every shot was I could say it was like fully 99% a full realistic movie. Like it was so amazingly shot. And after seeing the real footage at the last, it was completely matched to it. So it was a damn good. Very nice, very emotional, very sensitive. Yeah, still in India there are some villages these incidents are happening, very real story, very impactful, and government should take action on this. Very emotional. We cannot I was expecting that a child will like yeah, but real, it's based on real facts, so to see for any mother all these things. ஆக்சுவலாக வந்து படம் எப்படி இருக்குன்னா ஒன் லைன் தான். நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக எசென்ஷியல்ஸ்ன்னு கிடைக்கிற எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ரொம்ப டாஸ்கியாக இருக்குது. நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறோம்ல, ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அவங்களுக்கு வந்து பேசிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையும் அலட்சியமாக பார்க்குறோம், அவங்களுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமாக தெரியுது. ஸோ இது அவங்களுக்கு கிடைச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படியே அது கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இப்போ வாழை மாதிரி படம்லாம் நம்ம அதோட டேக் அவே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன்னா, இதுக்கு ரெமடிங்கிறது பேச பேச தான் கிடைக்கும், ஒரே நாளில் கிடைக்காது. ஆனால் பேச பேச கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இல்லை, காப்பாற்ற மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். அது சினிமாட்டிக்காக இருக்கும்ல, காப்பாற்றிருந்தாங்கன்னா சினிமாட்டிக்காக இருக்கும். படம் வேறு லெவல் ஒரு சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். பட் ஆனால் இப்போ இருக்க சோஷியல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். அதுவும் சிட்டி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக அது தெரியல. ஸோ இந்த மூவி மூலிமா அது திரும்பி எடுத்துகிட்டு வந்ததுனால கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதர் தன் தட் ஸ்பெஷல் கூடோஸ் ஃபார் த டீம், பிகாஸ் லாட் ஆஃப் நியூ ஆக்டர்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எமோஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த சீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ கங்க்ராட்ஸ் டு த டீம். படம் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் வரைக்கும் கேட்ச் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த ஒரு சீன் இன்வால்வ் ஆன பிறகு மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஸோ இவங்க வெளியே போவாங்களா இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படம் அதே ஒரு எமோஷனல் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆக்சுவலி குழந்தைய காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது சொல்ல முடியாது நமக்கு. அது பார்க்குறவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்டர் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கலாம். எமோஷ்னலாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது வந்து உண்மையான ஸ்டோரி வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து ரீச் ஆகணும், அந்த வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாரிலாம் சிட்டியில் நம்ம இருக்கோம், பட் ஆனால் இந்த மாரிலாம் உண்மையாகவே நடக்குது அப்படின்னு இருக்கும் போது சிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இதெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து இப்போது இதெல்லாம் இருக்கா, உண்மையாக இந்த மாரி நடக்குதா அப்படின்னு நினைக்கும் போது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகுது. இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. பட் இது வந்து உண்மையான கதைன்னு அப்படின்னு தெரிய வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஆனால் ஹாயாக சிட்டியில் இருக்கோம், பட் பீப்புள் ஆர் தேர் ஸ்டில். இன்னும் இந்த காலத்துலேயும் 2025லேயும் இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. பட் டச்சிங்காக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்டருக்கு வந்து ஃபுல் கிரெடிட். அவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் நினச்சோம் குழந்தைய காப்பாற்றிடுவாங்க தான் நினச்சோம். பட் ஆனால்
குழந்தை வந்து காப்பாற்றல. பட் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க அங்கே. அதேமாரி ஜாக்லின் காமிச்சது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஜாக்லின் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஜாக்லின் வந்தக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் அப் டவுனாக தான் இருந்துச்சு. ஜாக்லின் வந்தக்கப்புறம் தான் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ். ஃபைனலி இட் வாஸ் நைஸ் இருந்தது. பட் இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்க்கும்போது அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரிலாம் அப்படி உண்மையாகவே இருக்கான்னு தெரியல. அப்படி உண்மையாக இருந்தால் இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக படம் ஃபுல்லுமே அப்படி தான் இருந்தது. பட் இந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது, அந்த கான்ஷியஸ்னஸ். எப்படியாவது அந்த குழந்தை உயிர் பொழைச்சிடாதா அப்படின்னு பார்த்தோம் கடைசி வரைக்கும். பட் அது பொழைக்கல. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப வயசானவங்களாம் பார்க்க வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படம். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ரோடு இல்லாததுனால எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றது இந்த படத்து மூலியமா தெரிஞ்சுக்கலாம். பட் நியூஸில் பார்க்கும்போது நமக்கு இதோட பாதிப்பு என்னன்றது ஒழுங்காக தெரியாது. அந்த கஷ்டத்தை நம்ம படாத வரைக்கும் அது தெரியாது. ஸோ ரோடு போட்டு கொடுத்து அந்த மக்களுக்கான தேவையை சந்திச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தோணுச்சு. பட் அந்த டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா வந்து காப்பாத்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் the main reason is the politics. அதை யாராச்சும் சரி பண்ணா நல்லா இருக்கும். ஸோ மக்களுமே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி படம் வந்து இது புதுசு தான். பட் இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எடுத்தது இல்லை. இந்த படத்தை சூப்பரா இருக்கு. இது மாதிரி நீங்க பருத்தி வீரன் பார்த்திருப்பீங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலா எடுத்த படம். அதுக்கு அடுத்தது ரொம்ப அழுவையான ஒரு சீன்னா இந்த மாதிரி ஒரு பேபிக்காக. இதெல்லாம் நிஜமா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியதோட அந்த பாப்புலேஷன் மலைவாசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த படம் எடுத்துட்டு வந்திருக்காரு டைரக்டர். ஹீரோ சச்சுமே நிஜமா சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் மேடம் அவங்க லெவல் எப்பவுமே வேற லெவல். அவங்க எல்லாரும் அவங்க கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். நிஜமாவே படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா போகும் ஓரளவுக்கு நினைச்சோம். ஆனால் கண்டிப்பா ஹீரோ வருவார் திருப்பி மட்டும் தெரியும். எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில அழுவ வச்சிட்டாங்க. நிஜமாவே படம் சூப்பரா இருந்தது. எனக்கு இருந்துச்சு கடைசி வரைக்கும். அந்த குழந்தை எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு சிபியூ மூலமா வச்சு காப்பாத்திடணும் அப்படிலாம் நான் நினைச்சிருந்தேன். பட் ஆனா முடியாம போச்சு. அதுதான் ஒன்னு இழந்ததுன்னா ஒண்ணுன்னு இருக்க மாதிரி கதை ஸ்டோரியில நல்லா இருக்கு. ஆனா டிஃப்ரெண்டா. பட் இனிமேல் அந்த மாதிரி இந்த மலைவாசி பீப்புளுக்கு வந்து இந்த ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. பட் அவங்களுக்கு இதை கொண்டு போகணும், ரீச் கொண்டு போகணும். அதை தான் நான் எதிர்பார்க்கிறோம். வேற எதுவும் கிடையாது. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.